வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எள்ளுக்காயினுடைய போர் தான் பார்த்துட்டு இருக்கோம். இது சித்திரப்பட்டத்தில் விதைச்ச எள்ளு. இது திண்டிவனம் 3ன்ற ரகம் தான் விதைச்சோம். நாங்கள் நிலத்தை எல்லாத்தையும் உழுது ரெடியாக வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் தண்ணி பாய்ச்சிட்டு அந்த பதம் வந்ததுக்கப்புறம் தான் எள்ளை விதைச்சோம். ஒரு 5 நாள் கழிச்சு முளைஞ்சிடுச்சு. 5 நாள் டு 7 நாள் இதுக்குள்ளே முளைப்பு திறன் எல்லாமே வந்து பக்காவாக முளைச்சிடுது. ஒரு 20 நாள் கழிச்சு ஒரு களையை கொத்தணும். ஏன்னு கேட்டிங்கன்னா நெருக்கமாக இருந்தது செடி. அதை களைக்கிறதுக்காகவே நாங்கள் வந்து களை கொத்தணும். ஒரு ஒரு அடிக்கு ஒரு செடி இருந்தால் நல்லாயிருக்கும். இதில் எந்த ஒரு தண்ணியுமே பாய்ச்சல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா எள்ளை பொறுத்தளவுக்கு தண்ணி நின்னா செத்துரும். நாங்கள் விதைச்சது வந்து பார்த்திங்கன்னா களிமண் பூமி. இந்த களிமண் பூமியில் தண்ணி நிற்கும். அதனால் நீ நின்றுன்னா எல்லா செடியுமே செத்துரும். அதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் தண்ணியே பாசலை. லாஸ்ட் வரைக்குமே தண்ணி பாசலை. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லும் மலையிலே தான் விளைஞ்சுது. மலையில் விளைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கொஞ்சம் தூர போட்டுக்கிட்டே தான் இருந்தது. ரொம்பவும் அதிக மழை கிடையாது. இந்த தூரல்லே அப்படியே கொஞ்சம் செடி கொஞ்சம் மேலே வர ஆரம்பிச்சது. மருந்து எதுவுமே போடலை. ஏன்னா மருந்து போடுற அளவுக்கு மழை இல்லை. நாங்கள் ஆனால் இலவழி உரம் தான் கொடுத்தோம். எல்லாமே டானிக்காக தான் கொடுத்துட்டு இருந்தோம். அதனால் எங்களுக்கு போதுமான செடி வந்துடுச்சு. கிளப்பும் நல்லாவே எடுத்திருந்தது செடி எல்லாமே. எள்ளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா கொண்டைப்பூச்சின்னு ஒரு பூச்சி தாக்கும். இது வந்து நம்ம அதிகமாக மருந்து அடித்தாதான் கண்ட்ரோல் ஆகும். இல்லைன்னா கண்ட்ரோல் ஆகாது. இந்த கொண்டைப்பூச்சியினால் பார்த்தீங்கன்னா எள்ளே வந்து வீணாயிடும். அதனால் ஒரு 4 மருந்து வந்து நாங்கள் அடிச்சிருப்போம். இந்த 4 மருந்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள் இடைவெளி அப்படி விட்டு தான் அடித்தோம். இந்த 4 மருந்து அடிக்கும் போதும் நாங்கள் வந்து டானிக்கும் சேர்த்துப்போம். ஒரு 45 நாள் வந்தது. 45 நாளுக்கு அப்புறம் எல்லாமே பூ எடுத்துருது. பூ எடுக்கிறதுக்கு நாங்கள் மருந்து அடித்தோம். அதுக்கப்புறம் பூ எல்லாமே கிளியராக எடுத்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு முத்த ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு 75 நாள்ல என்ன ஆச்சுன்னா ஒரு பக்கம் பழுக்க ஆரம்பிச்சது. அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சம் பச்சையாகவும் கொஞ்சம் பழுத்ததும் இப்படி இருந்தது. ஒரு 80 நாளில் வந்து கிளியராக எல்லாமே பழுத்துடுச்சு. அப்புறம் ஆளை கூட்டு எல்லாத்தையும் ஒன்றா அறுவடை பண்ணியாச்சு. அறுத்து எடுத்துகிட்டு வந்து வண்டியிலே எடுத்துகிட்டு வந்தோம். வந்து களத்தில் அடுக்கணும். களத்தில் அடுக்கும்போது நாவல்னு ஒரு பூச்சி இருக்குது. அந்த நாவா பூச்சி ஏறுறதுக்காக ஏறக்கூடாதுன்னுட்டு என்ன பண்ணோம்னா பவுடரு பூச்சி மருந்து பவுட்ரு போட்டு தான் வந்து எள் அடுக்கணும். இல்லைன்னா நாவா பூச்சி ஏறிச்சுன்னா எள்ளில் ஒன்றுமே இருக்காது. எல்லாத்தையும் வந்து ஒரே மாதிரியாக அடுக்கணும். ஏன்னா அந்த எள்ளு காய் வந்து உள்ளே தான் இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு எள்ளு காய்க்கு ஹீட்டு கிடச்சி அது அவிய ஆரம்பிக்கும். அவிஞ்ச உடனே தான் ஒரு 5 நாளில் கலைக்கலாம். அதாவது எப்படின்னா எள்ளை பொறுத்தளவுக்கு தழை அதிகமாக இருந்ததுன்னா 5 நாளில் கலைச்சிடணும். தழை அதிகம் இல்லை அப்படின்னா 7 நாள் 9 நாள் இப்படி கலைக்கலாம். ஆனால் எங்களுக்கு கலைக்க முடியல. ஏன்னா அந்த டைமில் வந்து எல்லாமே தூறல் போட்டுக்கிட்டே இருந்தது. அதனால் எங்களுக்கு கிட்டத்தட்ட 12 நாள் ஆயிடுச்சு. 12 நாளுக்கு அப்புறம் கலைச்சோம். ரொம்ப பயங்கர ஹீட்டாக இருந்தது. கலைச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எள்ளே பார்த்தீங்கன்னா கருப்பாயிடுச்சு. அது சரியான சரியான பதத்தில் கலைக்க முடியல. ஆனால் எள்ளு எல்லாமே பார்த்தீங்கன்னா வீணாகிற நிலைமைக்கு ஆயிடுச்சு. அதுவும் நான் ஒரே ஆள் தான் கலைச்சிட்டு இருந்தேன். நாள் கலைச்சேன். அது ஒரு 3 மணிக்கெல்லாமே மழை வர ஆரம்பிச்சிச்சு. அந்த வேக வேகமாக கூட்டிட்டு பரதா போட்டு மூடிட்டு போயிட்டேன். அப்படி இருந்தும் பரதாக்குள்ளே கொஞ்சம் தண்ணி போயிடுச்சு. மறுநாள் ஒரு ஆளை வச்சு ஃபுல்லுமே எள்ளை பூராவே கலைச்சோம். கலைச்சிட்டு கொஞ்சம் காற்றோட விட்டது. கலைச்சிட்டு காற்றோட விட்டுட்டு 2 மணி நேரத்துக்கு ஒரு ஐட்டம் வந்து எள்ளு வந்து திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் எல்லாம் உணர்ந்து போச்சு. உணர்ந்ததுக்கப்புறம் மறுபடியும் எடுத்து எல்லாத்தையும் போகிறோம் மறுபடியும் ரெடி பண்ணிட்டோம். மறுநாள் காலையில் வந்து மறுபடியும் ஆரம்பித்து மறுபடியும் திருப்பி திருப்பி விட்டுக்கிட்டே இருந்தோம் கலைச்சிட்டு. அப்புறம் எள்ளு ஆட்டி பார்த்தோம். ஆனால் எள்ளு வந்து அதை வெடித்து கீழே கொட்டலை. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோன்னா ஒரு கோலை எடுத்து எல்லாத்தையும் எள்ளை வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். அடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் அதுலேருந்து எள்ளு எல்லாம் வந்து வெளியே வர ஆரம்பிச்சது. ஸோ வெளியே வர ஆரம்பித்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் அலசி மறுபடியும் அந்த
அஹ், எள்ளு சிலங்குன்னு சொல்லுவாங்கள்ல, அது எல்லாத்தையும் வெளியே ஏற்றிட்டு அந்த எள்ளை ஒண்டியும் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணோம். எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எள்ளு கலரே மாறி இருக்கு, ஃபுல்லுமே கருப்பாக இருக்கு. அதை எடுத்துட்டு போயிட்டு கமிட்டியில் போட்டால் 1000 ரூபாய்க்கு கூட கேட்க மாட்டாங்க. ஸோ அப்போ முடிவு பண்ணிட்டோம், சரி இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம என்னைக்கே வீட்டுக்கு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து தூத்த ஆரம்பித்தோம். தூத்தி ஆரம்பித்தா அதை கொஞ்சம் அதிகமாக போகவே இல்லை, எள்ளு வந்து பிரியவே இல்லை. அந்த அளவுக்கு எல்லாமே வீணாகி போய் உப்பி போய் கருப்பாயிடுச்சு. ஸோ ஒரு தூத்துக்கு 2 தூத்து தூத்தணும். தூத்தி அதுக்கப்புறம் தான் பிரித்து எடுத்தோம். பிரித்து எடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா எள்ளு கலரே ஃபுல் அண்ட் ஃபுல் கருப்பாக தான் இருக்குது. இதை நாங்கள் ஆடுறதுக்கு தான் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டோம். இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கமிட்டிலேயோ எங்கேயோ போட்டால் யாருமே எடுக்க மாட்டாங்க. இந்த பயிரில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இதில் ஒரு லாபமே கிடையாது. ஆக்சுவலாக இந்த மழையினால தான் அந்த மாதிரி ஆச்சு. ஆனால் எள்ளு வந்து நல்லா தான் இருந்தது. இந்த மழையினால எங்களால் அதை சரியாக வந்து ப்ராசஸ் பண்ண முடியல. அதனால் என்ன ஆச்சுன்னா நஷ்டம் தான் வந்தது. பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்க வேண்டியதான், வேறு வழி இல்லை. அதனால் எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி ஆடுறதுக்கு வச்சுருக்கோம். ஸோ ஆடும்போது அடுத்தது நாங்கள் எப்படி ஆடுறோம்னு சொல்கிறோம் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.